தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக போட்டியிடுது, அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான தேமுதிக போட்டியிடல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. மற்ற கட்சிகளோட நிலைப்பாடு என்ன? அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தற்போது தமிழ்நாட்டில் 3 அணிகள் இருக்கின்றன. அதாவது திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதே போல பிஜேபி தலைமையிலான ஒரு 3வது கூட்டணி. இப்படி 3 கூட்டணிகள் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு கூட்டணி போட்டியிடுகிறது, ஒரு கூட்டணி புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 3வது அணியான பாஜக என்ன செய்ய போகிறது என்பது தெரியவில்லை. அவர்கள் போட்டியிடுகிறார்களா அல்லது போட்டியிட போவதில்லையா என்பது குறித்து நமக்கு அறிவிப்பு இன்னும் தெரியவில்லை. அந்த கூட்டணியிலே இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கட்சியும் போட்டியிட ஆர்வமாக இருப்பதாக சொல்கிறார்கள். எனவே பாஜகவே நேரடியாக வேட்பாளரை இறக்குமா அல்லது கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் நாம் பாஜக தரப்பில் விசாரித்தவரை அவர்கள் சொல்வது திமுகவிற்கு மாற்றாக திமுக வெர்சஸ் பாஜக என்று ஒரு ட்ரெண்ட் செட் செய்ய வேண்டும் என்றுதான் அவர்களுடைய நீண்ட நாள் கனவாக இருக்கின்றது. எனவே அதிமுக போட்டியிடாத இந்த நேரத்தில் பாஜக தங்களுடைய வேட்பாளரை களத்தில் இறக்கினால் அது திமுக வெர்சஸ் பாஜக என்று களம் மாறும். எனவே அது பாஜகவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவும் என்று நம்புகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வேட்பாளர்களை இறக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே பாஜக வேட்பாளரை அறிவிக்குமா? அப்படி அறிவிப்பதாக இருந்தால் அந்த கூட்டணி கட்சிகளுடைய அந்த சம்மதம் எல்லாம் பெற வேண்டும். எனவே அந்த கட்சியில் ஏற்கனவே டிடி தினகரன் அவருடைய தரப்பு இருக்கின்றது, ஓபிஎஸ் அவர்களுடைய தரப்பு இருக்கின்றது. இது போன்ற கூட்டணியினர் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களிடமெல்லாம் கலந்து ஆலோசித்து விட்டு அவர்களுடைய ஆதரவை கேட்டு பெற்று அதன் பிறகுதான் அவர்கள் களத்தில் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் இன்று காலையில் அந்த தரப்பில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட சில தலைவர்களிடம் பேசும்போது கூட பாஜக தலைவர்கள் சொன்னது என்னவென்றால், இன்று அல்லது நாளை எங்களுடைய அறிவிப்பு வெளியாகும், போட்டியிடுகிறோமா இல்லையா என்பது குறித்து உறுதிப்பட இன்னும் முடிவு செய்யவில்லை என்றுதான் தெரிவித்திருந்தார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.